Hi dear students, welcome to way to career check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாப் 10 பெஸ்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்சஸ் உடைய லிஸ்ட்டை நம்ம எது பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல என்ன கோர்ஸ் படிச்சா டிமாண்ட் இருக்குது, எது பீப்புள்ஸ்க்கு தேவை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அப்ராட் ஜாப் வேகன்சிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், செகண்ட் பாத்தீங்கன்னா பிஃபார்ம், தேர்ட் பாத்தீங்கன்னா கார்டியக் டெக்னாலஜி, ஃபோர்த் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா பிபிடி, சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, செவன்த் பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி, எயித் பாத்தீங்கன்னா பிஎம்எல்டி, நைன்த் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி, டென்த் பாத்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி. ஓகே, இந்த கோர்சஸ் உடைய ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸ் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக் ரன் பண்ண முடியும். பேஷண்ட் கேர்ல இவங்க தான் மெயின் ரோலை, இவங்க இல்லாம எதுவுமே ரன் ஆக முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக். பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், நோய்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிஃபார்முக்கு எப்பவுமே வேல்யூ வந்துட்டு தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கார்டியக் டெக்னாலஜி, இப்போ ஹார்ட் ரிலேட்டடான நிறைய டிசீசஸ் வருது, கார்டியக் ஸ்பெஷலைஸ்டு சென்டர்ஸ்மே நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த கோர்ஸ்மே டிமாண்ட் இருக்குது. தென் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அப்படிங்கிறது உயிர்காக்கும் சிறப்பு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட், தென் பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட் அட்டெம்ப்ட், இதே மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் கேசஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வரும் இல்லையா, இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துட்டே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிபிடியை பொறுத்த வரைக்கும் மருந்து இல்லாமல் ஒரு உடற்பயிற்சி, தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைல் மூலியமா நமக்கு ஒரு அப்நார்மாலிட்டிஸை பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அந்த பிபிடியோட டிமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோகா, தென் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இதில் எல்லாமே நிறைய பிபிடி டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்மே பெஸ்ட் தான். தென் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு போகிறதுலேருந்து அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு ரெக்கவரி ஆகிற வரைக்கும் நிறைய ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுறவங்க இவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட் அண்ட் நம்ம இந்தியாவிலுமே மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஓடிஏடியை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ஆபரேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் அனஸ்தீசியாக்கு அசிஸ்ட் பண்றது. தென் பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்குமே டிமாண்ட் கோர்ஸ் தான். தென் பாத்தீங்கன்னா நீங்க ஆன் பிசினஸ்மே ரன் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா பிஎம்எல்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்ஸ் தான் இந்த பிஎம்எல்டி. ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் தான் பிஎம்எல்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி, கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தென் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நிறைய வந்துருச்சு. அப்ராட் கண்ட்ரிலையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் ரேடியாலஜி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி, இது பார்த்தீங்கன்னா பிஎம்எல்டிஏ மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ் அண்ட் எக்ஸ்ரே மூலமா டாக்டர்ஸ்க்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 10 கோர்சஸ்மே பெஸ்ட் கோர்ஸ். இந்த 10 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்குது. எல்லா கோர்ஸஸுமே பெஸ்ட் தான். பட் நீங்கள் அந்த கோர்ஸில் எப்படி சக்ஸஸ் ஆகுறீங்க, உங்கள் நாலேஜ் அதில் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எந்த கோர்ஸை நீங்கள் கேட்டாலுமே அந்த கோர்ஸில் சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட கேளுங்க. சக்ஸஸ் ஆகாதவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கோர்ஸை படிக்கிறப்போ அந்த ஸ்டடி பீரியடை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல. உங்க ஃபியூச்சர்ல நீங்க ஷைன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் டைமை யூஸ் பண்ணிட்டு நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணிட்டு என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல பெஸ்டா வரணும் அப்படிங்கறத எய்மா இருந்து படிங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். எல்லா கோர்ஸுமே பெஸ்ட் கோர்ஸா, அந்த கோர்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம், தென் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம்.